अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु वअशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु वअशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அருளும் கிருபையும் நம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் தற்போது எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இளைஞர்களும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளும். இளமை பருவம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மிக முக்கியமான ஒரு பருவம். மனிதன் அவனுடைய வாழ்நாளில் 3 பருவங்களை அவன் சந்திக்கின்றான். முதலாவது குழந்தை பருவம், அதற்கு பிறகு இளமை பருவம், இறுதியாக முதிர்ந்த வயதை அவன் அடைகின்றான், முதிர்ந்த பருவம். இந்த 3 பருவங்களில் அவன் சந்தோஷமாகவும் வலிமையாகவும் செழிப்பாகவும் இருக்கக்கூடிய நிலை இந்த இளமை பருவம்தான். அதில் அவனுக்கு உடல் வலிமை, மன வலிமை, மனம் நிறைய ஆசைகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே இந்த காலகட்டத்தில் அவன் சரியான பாதையில் செலுத்தப்பட்டால் அவனுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இந்த சூழலில் அவன் தவறான பாதைக்கு கொண்டு செல்லப்பட்டால், தவறான பாதையில் வழிநடத்தப்பட்டால், தவறான பாதையை நோக்கி அவன் சருகிவிட்டால் அதனுடைய பாதிப்பும் மிக கடுமையாக இருக்கும். ஏனென்றால் இது மனிதனுடைய அந்த பருவத்தில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் பல நபிமார்களை இளைஞர்கள் என்று குறிப்பிடுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞராக இருந்து அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூட அவர்களுடைய சமூக மக்கள் இளைஞர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இளமை பருவத்தில் பல்வேறு வீரதீரமிக்க செயலை செய்தவர்கள் நபிமார்கள், சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் பருவ வயதை அடைந்த உடனே அவர்கள் அல்லாஹ்வுக்காக போராடக்கூடிய ஒரு தியாகத்திற்கு தயாரானார்கள். பல்வேறு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக முன்வந்து அல்லாஹ்வின் தூதரவர்களை இந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொள்கின்றேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அவர்களாக முன்வந்து அனுமதியை வேண்டியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை பார்த்தார்கள், இல்லை இவர்களுக்கு வயது போதாது, திருப்பி அனுப்பிவிட்டார்கள். சில சஹாபாக்களை பார்த்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். இப்போ இப்படியெல்லாம் வரலாற்றிலே பல்வேறு தியாகங்களை இந்த இளமை பருவத்தில் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற இளைஞர்களை வரலாற்றிலே நாம் ஏராளமாக பார்க்க முடியும்.
அப்படிப்பட்ட இளைஞர்கள் அவர்கள்தான் சமூகத்தின் அச்சாணிகள். அவர்கள்தான் இந்த சமூகத்தை சிறந்த ஒரு சமூகமாக உருவாக்குவதற்கு அவர்கள் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இளைஞர்கள். ஆனால் இந்த மார்க்கம், ஈமான் என்ற இந்த பாக்கியம், இஸ்லாம் என்ற இந்த வழிகாட்டல் இளைஞர்களுக்கு கிடைக்காவிட்டால் அவர்கள் போகக்கூடிய போக்கு எப்படி இருக்கும், அவங்க செல்லக்கூடிய பாதைகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய நடத்தைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைய காலத்தில் நாம் நிதர்சன உண்மைகளாக நம்முடைய கண்கூடாக இவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கம் இல்லாதவர்கள், ஈமான் இல்லாதவர்கள், அந்த இளைஞர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? எல்லா தீமைகளையும் அவர்கள் செய்கின்றார்கள். ஷைத்தானின் கூட்டாளிகளாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகள். ஷைத்தான் என்ன சொல்கின்றானோ அதை அப்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஷைத்தான் என்ன சொல்வான்? இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, அவன் தீமையையும் மானக்கேடான காரியங்களையும் தான் உங்களுக்கு ஏவுவான். அதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா, ஷைத்தான் உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தடுக்க நினைக்கின்றான். இப்போ ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஆசைகளை தூண்டி விடுவது. இப்படித்தான் ஷைத்தான் வழிகெடுப்பான். முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான்? இயல்பாக அல்லாஹ் எல்லா மனிதரிடத்திலையும் இந்த ஆசை என்ற உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆசை இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆசையே இல்லை என்று சொன்னால் அவர் பொய் சொல்கிறார் என்று அர்த்தம். எல்லா மனிதர்களையும் ஆசை உள்ளவர்களாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றார். பொருளாதாரத்தின் மீது, உணவின் மீது, பல்வேறு விஷயங்களின் மீது ஆசை உள்ளவனாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். அது எதற்காக? அப்பொழுதுதான் இந்த உலகம் இயங்கும். ஒரு மனிதனுக்கு உணவின் மீது ஆசை இருந்தால்தான் அவன் உழைப்பான், பாடுபடுவான், குடும்பத்துக்காக அவன் முயற்சி செய்வான். அதே போன்று பாலியல் உணர்வுகளை அல்லாஹ் மனிதனுக்குள் ஏற்படுத்தியிருக்கிறான். எதற்காக? இந்த உலகத்திலே மனித இனம் பல்கி பெருக வேண்டும். திருமணம் என்ற ஒரு முறையான ஒரு வழியின் வழியாக இந்த மனித இனம் பெருக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைக்கின்றான். இப்போ அதற்காகத்தான் மனிதனுக்குள் இந்த ஆசை என்ற உணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த உணர்வு இளைஞர்களிடத்தில் அதிகமாகவே இருக்கும். அப்போ ஷைத்தான் என்ன பண்ணா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஆசையை தூண்டிவிட்டான். ஆதமே, இந்த சொர்க்கம் எப்படி இருக்கிறது, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எவ்வளவு இனிமையான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, இங்கே நாம் விரும்பிய பழங்களை உண்ணலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது அல்லாஹ் கொடுத்தது, அதில் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இப்போ ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான்? இந்த பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் ஏன் சொன்னான்? இந்த சொர்க்கத்தில் எல்லா கனிகளையும் சாப்பிடுகிறீர்கள், இந்த ஒரே ஒரு கனியை மட்டும் நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் தெரியுமா? இதை நீங்கள் சாப்பிட்டால் மலக்கைன், நீங்கள் மலக்காக மாறிவிடுவீர்கள். நீங்களும் உங்களுடைய மனைவி ஹவ்வாவும் மலக்காக மாறிவிடுவீர்கள், அல்லது இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக நிலையாக இருந்து விடுவீர்கள். இப்போ ஆசையை தூண்டிவிட்டான், இந்த வாழ்க்கை நிரந்தரமாகணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு பணிந்து அந்த கனியை சாப்பிட்டார்கள். என்ன நடந்தது? ஷைத்தான் சொன்னது நடக்கவில்லை. அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியமும் அவர்கள் இழந்தார்கள். அல்லாஹ் கொடுத்த அந்த சொர்க்கத்தில் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர்கள் இழந்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இதெல்லாம் நமக்கு படிப்பினை. இந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே இப்படித்தான் வழிகெடுத்தான். ஆசையை தூண்டிவிட்டுத்தான் அவர்களை வழிகெடுப்பதற்கு அவன் முயற்சித்தான். இன்றைக்கு இளைஞர்களையும் அப்படித்தான். ஏனென்றால் இளைஞர்களிடத்தில் இயல்பாகவே இந்த உணர்வுகள் அதிகம் இருக்கிறது. எனவே தான் அவர்கள் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு
அடிமையாகி விட்டார்கள், சூழ்ச்சியில் சிக்கிவிட்டார்கள். போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாக பல்கி பெருகி இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த போதை பழக்கங்கள்லாம் குறைவாக இருந்துச்சு சமூகத்தில், அரிதிலும் அரிதாக. இன்றைக்கு என்ன, எங்கு பார்த்தாலும் போதை பழக்க வழக்கங்கள். இலகுவாக அந்த பொருட்களை வாங்கி உண்ணக்கூடிய, பள்ளி கூடத்தில் படிக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறார்கள் கூட இந்த போதை வஸ்துக்களை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ காலம் எப்படி கெட்டு போய் இருக்கிறது, மாறி போய் இருக்கிறது என்று பாருங்கள். மானக்கேடுகள், விபச்சாரம், ஒழுக்கக்கேடுகள். ஒரு காலத்தில் இந்த ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் பாவமாக சமூகத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய சூழல் என்ன, காலம் மாறிவிட்டது. இந்த ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் பாவம் இல்லை, அது தவறே கிடையாது, அதை செய்தவர்களை தண்டிக்கவே கூடாது, அது அவர்களுடைய உரிமை என்று பகிரங்கமாக மானக்கேடான காரியங்களுக்கும் ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கும் அழைப்பு விடக்கூடிய நிலைமை இன்றைய காலத்தில் உருவாகி இருக்கிறது. இப்போ அதை நோக்கி இன்றைக்கு இளைஞர்கள் கூட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி புகழ் போதை, நவீன சமூக வலைதளங்களில் அதிகமாக தன்னுடைய வீடியோ பரவ வேண்டும் என்ற ஒரு போதைக்கு உள்ளாகி ஒரு நல்ல காரியத்தை அதிகமாக சொல்லுவோங்கிற எண்ணம் இல்லாமல் எதையாவது செஞ்சு நம்ம ஃபேமஸ் ஆகணும், எதையாவது செய்து அதிகமானவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், அதிகமானவர்களுடைய லைக் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கத்தை மறந்து மார்க்கத்தை புறக்கணித்து பாவமான கேடான காரியங்களை எல்லாம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு போதை, எப்படி மது ஒரு போதையோ அது மாதிரி இந்த சமூக வலைதளம் என்பது ஒரு போதை. இந்த போதைக்குள் சிக்கிய இளைஞர்கள் அவர்களுடைய மூளையை இழந்து பிறரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மாறிப்போவதை பார்க்கின்றோம். அப்போ இஸ்லாமிய ஆண்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். மற்ற சமூகங்களை விட இந்த சமூகத்தில் அனாச்சாரங்கள் குறைவு, மற்ற சமூகங்களை விட இந்த சமூகத்தில் பாவங்கள் குறைவு, மற்ற சமூகங்களை விட இந்த சமூகத்தில் தற்கொலை குறைவு. ஆனாலும் ஷைத்தான் இல்லாத இடம் உண்டா? எல்லா இடத்துலையும் ஷைத்தான் இருக்க தான் செய்கிறான். இப்போ நம்முடைய சமூகத்திலும் இளைஞர்கள் இளைஞிகள் இப்படி மார்க்கத்தை மறந்து தன்னுடைய இலக்கை மறந்து, நாம் எதுக்கு படைக்கப்பட்டோம் இதெல்லாம் உணரணுமா இல்லையா? சின்ன குழந்தைக்கு அல்லாஹ் நம்மளை ஏன் படைச்சா அப்படின்னு கேட்டால் அது சொல்லணும், அல்லாஹ் என்னை அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்தான். இந்த பூமியில் நான் வந்தது அல்லாவை வணங்குவதற்காக. நான் ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும், நான் ஒரு மூமினாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும், நான் அல்லாவை வணங்கிய நல்லடியாராக வாழ வேண்டும், இதுதான் மறுமையில் நான் சோனம் அடைவதற்குரிய ஒரே வழி என்ற ஒரு விஷயத்தை சின்ன குழந்தை கூட சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன, இஸ்லாமிய சமூகத்தில் தொப்பி போட்டிருக்கிறாங்க, ஆனால் பர்தா அணிகிறார்கள், ஆனால் தங்களுடைய இலக்கு என்னன்னு தெரியலை, நாம் எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறோங்கிறது தெரியலை. அப்போ இப்படிப்பட்டவர்கள் எப்படி பண்படுவார்கள்? அதனால்தான் சமூகத்தில் நிறைய பாவங்கள், அனாச்சாரங்கள், ஒழுக்கக்கேடுகள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை நோக்கி இந்த இளைஞர்கள் போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான். ஏன்னா இப்படி போகக்கூடிய இளைஞர்களை எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் போகக்கூடிய பாதை மிக பாரதூரமான ஆபத்தான ஒரு பாதை. இப்போ இந்த இளைஞர்களை எப்படி நம்ம மீட்டெடுக்கிறது? அந்த சக்தி அல்லாஹ்வுடைய தீன் ஈமானுக்குத்தான் இருக்கின்றது. இந்த ஈமானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கின்றான். ஈமான் எப்படிப்பட்டது? அலம் தர, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தொய்யிபத்தன் க ஷஜரத்தின் தொய்யிபா, அல்லாஹ் நல்ல கலிமாவிற்கு, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற இந்த நல்ல கலிமாவுக்கு நல்ல மரத்தை உதாரணமாக காட்டுகின்றான். இப்போ இளைஞர்கள் ஒரு மரத்தை போல, அந்த மரத்துக்கு சரியான சார்ஜ் சக்தி கிடைத்து விட்டால் அது ஓங்கி உயர்ந்து வளர்ந்து அது மக்களுக்கு நிழல் தரக்கூடிய, கனிகள் தரக்கூடிய சிறந்த ஒரு மரமாக இருக்கும். இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லா இஸ்லாம் இது ஒரு நல்ல மரத்தை போல. அந்த மரம் எப்படிப்பட்டது? அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபரஉஹா ஃபிஸ் ஸமா, அந்த மரத்துடைய ஆணிவேர் பூமியில் பதிந்திருக்கிறது, அதனுடைய கிளைகள் வானத்தில் ஓங்கி வளர்ந்து படர்ந்து நிற்கின்றது.
இப்படிப்பட்ட மரம் எப்படி என்ன மரம்? துதி உக்லஹா குல்லஹைனின் பிஇذن ரப்பிஹா, தன்னுடைய ரப்புடைய அனுமதியுடன் எல்லா காலத்திலும் அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இப்போ சில மரம் இருக்கும், வெயில் காலத்தில் கொடுக்கும், மழை காலத்தில் தராது. சில தாவரங்கள் மழை காலத்தில் கொடுக்கும், வெயில் காலத்தில் கொடுக்காது. ஆனால் அல்லாஹ் ஈமானுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய மரம் குல்லஹீன், எல்லா காலத்திலும் அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த ஈமான் தான் சஹாபாக்களை பண்படுத்தியது. சஹாபாக்கள்ங்கிறவங்க யார்? இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோமே, நம்ம இளைஞர்களை எப்படி கொண்டு வர்றது? இன்னைக்கு சோதனைக்குள்ளாயிருக்காங்க, தானும் பாதிக்கப்படுறாங்க. இந்த இளைஞர்கள் போக வேண்டிய பாதையில் போகாமல் அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றுவதுடைய விளைவு தானும் அவர்கள் இந்த உலகத்தில் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்னைக்கு கொடிய மரணங்கள் அதிகமாக இளைஞர்கள் தான் சந்திக்கிறாங்க. என்ன காரணம்? பைக்கை எடுத்துட்டு வேகமாக வண்டியை ஓட்டுறாங்க. எங்கே? பொது ரோட்டில், பொது இடத்துல ஓட்டுறாங்க. இப்போ இவர்களும் அடுத்தவர்கள் மீது மோதி, அப்பாவி ஒரு மனிதர் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நிதானமாக வாகனத்தை ஓட்டி வரக்கூடிய ஒரு மனிதர் மீது மோதி அவரையும் கொன்று இவர்களும் தங்களை அழித்து கொள்கின்றார்கள். இப்போ இந்த கொடிய மரணங்கள்லாம் ஏற்படுது. பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையாக துன்பமாக இருக்கிறாங்க. தாய் தந்தையரை அள வைக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மார்க்கம் சென்றடையாதது தான், இந்த ஈமான் அவர்களுக்கு சென்றடையாதது தான் பிரச்சனை. இப்போ இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், அதுதான் அவர்களை சீர்படுத்தும். சஹாபாக்கள் அல்லாஹ் குரானிலே அவர்களைத்தான் புகழ்ந்து சொல்கின்றார். இந்த உம்மத்திலேயே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்றால், மனித குலத்திலேயே உயர்ந்தவர்கள் என்றால், மகத்தானவர்கள் என்றால் அவர்கள் நபித்தோழர்கள். ஏன்? அல்லாஹ் அவர்களை உண்மையான மூமீன்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அவர்களை முத்தகீன்கள், தக்வாதாரிகள் என்று சொல்லி காட்டுகிறான். அவர்களை அஹ்லுல் இல்ம், உலுல் இல்ம், கல்வியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் யார்? இந்த மார்க்கத்துக்கு முன்னால் அவர்களுடைய நிலை என்ன? எல்லா பாவங்களையும் செய்தார்கள். சாராயத்தை அளவில்லாமல் குடித்தார்கள். ஒழுக்கக்கேடுகளில் முன்னால் ஈடுபட்டிருந்தார்கள். சிலை வழிபாட்டு ஈடுபட்டிருந்தார்கள். என்றைக்கு இந்த ஈமான் என்ற இந்த ஜோதி ஒளி அவருடைய உள்ளங்களில் ஏற்படுத்தப்பட்டதோ, அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றம். அப்படி ஒழுக்கம் உள்ளவர்களாக, ஒழுக்க சீலர்களாக, நாணயம், நேர்மையை, உண்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அப்படி மாறினார்களே. அல்லாஹ் இத்தகையவர்களை பற்றித்தானே குரானிலே சொல்லி காட்டுகிறான். ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு லஹும் ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுவான். அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போதும் இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞிகள் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி, விடக்கூடிய அழைப்பு, இன்றைக்கு எத்தனையோ பேர் சரியான வழி தெரியாமல், சரியான மார்க்கம் இல்லாமல், நேர்வழி என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய இளைஞர்களே, இஸ்லாமிய இளைஞிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் இந்த சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்திருக்கின்றோம். நமக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் பற்றி பிடித்தால் இம்மையிலும் நமக்கு ஆரோக்கியமான, சிறந்த, கண்ணியமான வாழ்க்கை, மறுமையிலும் நமக்கு சொர்க்க வாழ்க்கை. இதை விட்டு மனம் போன போக்கிலே மனோ இச்சையை பின்பற்றி நம்முடைய இஷ்டப்படி நான் வாழ்வேன், அல்லாஹ் கூறியது கூறாதது, அவன் தடுத்தது எதையும் நான் பார்க்க மாட்டேன், என் மனம் போன வாழ்க்கையிலே நான் போவேன் என்று யாராவது நடந்தால், இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கின்றான். ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. யார் இந்த உலக வாழ்க்கையிலே எல்லை மீறி, அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்? யார் இந்த உலக வாழ்க்கையிலே எல்லை மீறி இந்த உலக வாழ்வை தேர்வு செய்து கொள்கிறாரோ, அல்லாஹ்வுடைய வரம்புக்குட்பட்டு துன்யாவை ஒருவர் சுவைத்தால், அனுபவித்தால் அவர் குற்றமல்ல, அவர் குற்றவாளி அல்ல. ஆனால்
அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி, எல்லை மீறி ஒருவர் இந்த உலகத்திலே அவர் மனோ இச்சைகளை பின்பற்றி நடந்தால் ஃபைன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவர் செல்லும் இடம் நரகம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அதே நேரத்தில் சில இளைஞர்கள் இந்த சமூகத்திலும் இருக்கின்றார்கள். யார் இளமை பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்து அல்லாஹ் என்ன விரும்புகின்றானோ அதை விரும்புவார்கள், அல்லாஹ் எதை தடை செய்கின்றானோ அதை வெறுப்பார்கள், அல்லாஹ் ஹலாலாக்கியதை அனுபவிப்பார்கள், அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு விலகி விடுவார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நற்செய்தி சொல்கின்றான். வ அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. ஒருவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயந்து, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய இடத்தை பயந்து தன்னுடைய மனதை மனோ இச்சைகளிலிருந்து யார் தடுத்து கொள்கிறாரோ, தன் மனதிலே ஷைத்தான் படக்கூடிய ஆசைகளை, அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமான தீய ஆசைகளை யார் தூக்கி எறிகின்றாரோ, அதை தடுக்கின்றாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் செல்லும் இடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இதை இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துடன் வாழ்வு முடிவதல்ல, மௌத் இருக்கிறது, எப்போ வேணாலும் மரணிக்கலாம். இன்றைக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்கு, வலிமை இருக்கு, இளமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஆடலாம், நம்ம குதிக்கலாம், தலகால் புரியாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழலாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் மரணம் இருக்கின்றதே. ஏன் இளைஞர்களுக்கு, இளைஞிகளுக்கு மரணம் வராதா? நாளைக்கே மரணம் வந்தால் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க வேண்டி இருக்குமே. கபருடைய அதாப், நரகத்துடைய அதாப், இதை பயந்து இந்த உலகத்திலே அறிவோடு புத்தியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப உண்மையான அறிவாளிகள் யார்? மரணம் தனக்கு வருவதற்கு முன்னால் அழகிய முறையில் தயாராகி கொள்ளக்கூடியவர்கள் தான் அறிவாளிகள், அவர்கள்தான் மூமின்களில் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட இளைஞர்கள் இளமை பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடித்து ஹலாலான அடிப்படையில் சிறந்த ஒரு இளைஞனாக, முஸ்லிமாக வாழக்கூடிய இளைஞர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். இம்மையிலும் கண்ணியப்படுத்துவான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். அவர்களுக்குரிய கண்ணியம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட நாளில் 7 பேருக்கு மட்டும் அல்லாஹ் அரிசியுடைய நிழலை வழங்குவான். அந்த 7 நபர்களில், அந்த 7 வகையினர்களில் ஒருவர் யார் தெரியுமா? ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன் ரப்பை வணங்குவதிலேயே வளர்ந்த வாலிபர், அல்லாஹ்வை வணங்கி அப்படியே வளர்ந்து வந்த வாலிபர். அல்லாஹ் அவருக்கு என்ன பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்? இளமை பருவத்திலேயே மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த சிறு வயதிலிருந்தே, அந்த இளமை வயதிலிருந்தே இந்த மார்க்கத்தை கடைபிடித்து இளமை காலத்திலேயே ஒரு உண்மை முஸ்லிமாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சிறந்த ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் என்ன செய்யறான்? இவரை கண்ணியப்படுத்துகிறான். ஏன்னா அப்படி வாழ்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. நிறைய மனப்போராட்டங்கள், ஷைத்தானோட ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் இயல்பாக மனசில் எழக்கூடிய ஆசைகள், ஷஹவாத்துகள், இந்த ஷஹவாத்துகளுடன் போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்களை சந்தித்த ஒரு முஜாஹிது தான் இந்த இளைஞன், ஷைத்தானை எதிர்கொண்ட இந்த இளைஞன். அப்படிப்பட்ட இந்த இளைஞனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே கண்ணியப்படுத்துவான். அரிசியுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட நாளில் இளைஞனை வா என்று அவனை அழைத்து அரிசியுடைய நிழலை அல்லாஹ் அவனுக்கு வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞர் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு அறிவுரை என்ன தெரியுமா? இன்றைக்கு இளைஞர்கள் வழிகெடுகிறார்கள், தவறு செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால்
அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதில் பிரதானமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த இளைஞர்களுடைய தாய் தந்தையினர், இளைஞர்களுடைய பெற்றோர்கள், அவர்கள் சரியில்லை. அவர்கள் குழந்தையை, மகனை, மகளை முறையாக வளர்க்கவில்லை. அதனால் தான் இன்றைக்கு சமூகத்திலே இளைஞர்கள் தரிகெட்டு போகக்கூடாத பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லா தாய் தந்தையருக்கும் சொல்ல முடியாது, அதிகமாக இது நடக்குது. சில நேரங்களில் விதிவிலக்காகவும் உண்டு. நல்ல தாய் தந்தையருக்கு மோசமான பிள்ளைகள் பிறப்பதுண்டு. குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான்ல. ஹதிர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் கூட ஒரு சிறுவன் மிக மோசமானவனாக அவன் வளருவான் என்பதை அறிந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அவரை கொலை செய்கின்றான். அப்போ நல்ல தாய் தந்தைக்கு இப்படிப்பட்ட மோசமான பிள்ளைகள் கூட பிறப்பதுண்டு, அது அரிது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யார்? அவன் ஒரு கெட்டவன் தான், தீயவன் தான். அப்போ இது அரிதாக நடக்கும். ஆனால் பெரும்பாலும் அதிகமாக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் தாய் தந்தையரை பார்த்து தான் வளருவாங்க. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஜ்ஜிசானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. பெற்றோர்கள் தான் குழந்தைகளை யகூதியாகவோ மஜூசி நெருப்பு ஆராதனை செய்யக்கூடிய நெருப்பு வணங்கியாகவோ அல்லது ஒரு நஸ்ரானியாகவோ மாற்றுகிறார்கள். இப்போ பெற்றோர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. பெற்றோருடைய பொறுப்பு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் யாருக்கு இந்த கட்டளையை போடுறான்? நம்ம எல்லாருக்கும் உண்டு. யாராருக்கு கணவன் குடும்பம் இருக்குதோ, மனைவி இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் உண்டு. கணவனுக்கு இந்த கட்டளை உண்டு, மனைவிக்கு இந்த கட்டளை உண்டு. உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்போ நம்முடைய கடமை என்ன? ஒவ்வொரு தாயும் தந்தையும் நாம் சரியாக நடக்கணும். நம்ம சரியாக நடந்தால் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்ப்பாங்க. நம்முடைய தாய் எப்படி இருக்கிறா, நம்முடைய தந்தை எப்படி இருக்கிறாரு, இதை பார்த்து அவங்க அப்படியே வளருவாங்க. நம்ம சரியில்லை, மார்க்கத்தில் நம்ம சரியில்லை, ஆனால் என்னுடைய மகன் சரியாக வரணும்னு நினச்சோம்னா அது எல்லா இடங்கள்லையும் அது நடக்க வாய்ப்பு இருக்காது. இப்போ நம்ம சரியாக இருந்து நம்முடைய பிள்ளைகள் சரியாவாங்க. பிள்ளைங்க பார்ப்பாங்க, நம்முடைய தாய் தொழுகிறாங்களா, நம்முடைய தந்தை தொழுகிறாங்களா, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பார்த்து தான் அது பிள்ளைகள்கிட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல உடையை கொடுக்குறோம், நல்ல கல்வியை கொடுக்குறோம், இதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சா? இல்லை இல்லை. அந்த பிள்ளைங்க ஒழுக்கத்தில் எப்படி இருக்கிறாங்க, மார்க்கத்தில் எப்படி இருக்கிறாங்க, இதை ஒவ்வொரு தாயும் தந்தையும் அந்த இள வயசுல இருந்து, அந்த சிறு வயசுல இருந்தே கவனித்து அந்த பிள்ளைகளுக்கு ஈமான சொல்லி கொடுத்திருந்தா, மார்க்கத்தை பற்றி கற்றுக் கொடுத்திருந்தா இந்த பிள்ளைங்க இப்படி தடமாறி போவாங்களா? மார்க்கம் என்ன சொல்லுது? முரு அவுலாதக்கும் வஹும் அபுனாவு சபஇ சினீன், உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்திருந்தால் தொழுமாறு அவர்களுக்கு ஏவுங்கள். நீங்கள் சொல்லியும் தொழுகலை, 10 வயசு ஆயிடுச்சு, 7 வயசில் அடிக்கக்கூடாது. தொழுகுன்னு சொல்லணும். வீட்டில் தாயும் இந்த காரியத்தை செய்யணும், தந்தையும் செய்யணும். நம்முடைய பிள்ளைங்க தொழுகலை என்னைக்காவது நம்ம தொழுகுன்னு சொல்லியிருக்கோமா, ஏவி இருக்கிறோமா? சரி, 10 வயசு ஆயிடுச்சு, அப்பையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? எவ்வளோ 3 வருஷம் சொல்லியாச்சு, 10 வயசாச்சு, அப்பையும் தொழுக சொல்கிறோம், போக மாட்டேங்கிறான், தொழுக மாட்டேங்கிறான். இப்போ மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வத்ரிபூஹும் அலைஹா, தொழுகையை விட்டதற்காக அவர்களை அடியுங்கள். அப்போ நம்ம தாய் தந்தை நம்முடைய பிள்ளைகளை எதுக்காக அடிக்கிறோம்? தொழுகலை, நீ அல்லாஹ்வை வணங்கலை அப்படிங்கிறதுக்காக 10 வயசை கடந்த பிறகும் தொழுகையை விட்டா நம்ம பிள்ளைகளை அடிச்சிருக்கிறோமா? என்னைக்கு அடிக்கிறோமோ அதுதான் அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்தும். அந்த அடி அவர்களை உருவாக்கும், அவருடைய எதிர்காலத்தை அது சிறப்பாக அமைக்கும். இப்போ மார்க்கம் இந்த மாதிரியான வழிகாட்டல்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது.
எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற சமூகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் எப்போது கிடைக்கும்? சமூகத்தில் நன்மைகள் அதிகமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தண்டனை அதாபு எப்போ வரும்? இதா கசுரல் ஹபசு, அசுத்தம் பாவங்கள் அதிகரித்து விட்டால், சமூகத்திலே தீமைகள் அதிகரித்து விட்டால், தீயவர்கள் பெருகிவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துடும். இப்போ நம்முடைய சமூகம் அடுத்தடுத்த தலைமுறை சிறந்த தலைமுறையாக வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம், ஒவ்வொரு தாயும் ஒரு தந்தையும் இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய இம்மை மறுமை வாழ்க்கை சிறப்புறுவதற்கு இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் கடைபிடிப்போமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மார்க்க அறிவை கொடுத்து இந்த மார்க்கத்தின்படி நடந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இந்த வேளையில் உங்களுடன் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த நிர்வாகிகள், சகோதரர்கள், இதற்காக பாடுபடக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய, ஒத்துழைக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவான கூலியை வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லா ஹைரா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.